ரோஹிணி ஆன்ட்டி வேற 1,00,000 பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிட்டி வேற நம்ம கிட்ட திருட்டு நகையை போய் ஏமாத்தி வித்திருக்கான். அவங்க கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சிட்டியை மீட் பண்றதுக்காக போறாங்க. சிட்டியும் ரோஹிணியும் ஒரு நடு ரோட்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதேச்சியா மூத்த வந்து அங்க ஒரு சவாரியை விட்டுட்டு வர்றாங்க. என்ன பார்லரமா சிட்டி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்க கார் ஒரு பக்கம் கார் நின்றுட்டு இருக்கு. அங்க பின்னாடி நின்றுட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க சிட்டி கிட்ட ரோஹிணி இங்க பாரு, நீ என்கிட்ட திருட்டு நகையை வித்துருக்க, அத நான் என்கிட்ட கொடுத்து பெரிய பிரச்சனையாக போச்சு, நல்ல வேலை இது போலீஸ் கேஸ் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்னோன்னே சிட்டி என்ன மேடம் சொல்றீங்க, நான் திருட்டு நகையை கொடுத்தேனா அப்படிங்கிறாங்க. ஆமா, நீ திருட்டு நகையை கொடுத்தது இப்பதான் அம்பலம் ஆயிடுச்சு, போலீஸ்க்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரிஞ்சா நீ தான் மாட்டிருப்ப அப்படிங்கிறாங்க. மேடம் நான் மட்டும் மாட்ட மாட்டேன், நீங்களும் தான் மாட்டுவீங்க. ஏன்னா அந்த நகையை நான் எதுக்காக உங்ககிட்ட கம்மி விலைக்கு கொடுத்தேன், நீங்க முத்து கிட்ட இருந்து எனக்கு கார் சாவியை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அப்ப பிரேக் ஆயில வேற கட் பண்ணோமே, அதுக்காக தானே நான் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்ல அந்த நகையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துகிட்டு என்னது நான் பிரேக் ஆயில கட் பண்ணேனா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தானே மேடம் சாவியை கொடுத்தது, இங்க பாருங்க தப்பு பண்றவங்களை விட தப்பு பண்ண தூண்டுறவங்களுக்கு தான் வந்து அதிகமான தண்டனை கொடுப்பாங்களாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாங்க. ரோஹிணி வந்துட்டு என்ன சிட்டி நீ பேசுறது சரியில்லையே, எனக்கு அந்த 1,00,000 பணம் இப்ப வேணும், என் ஆண்டி இப்ப அந்த 1,00,000 பணத்தை கொடுக்கலன்னா என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் மேடம், நீங்க அந்த நகையையும் இப்ப கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த நகையையும் கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி மேடம் பணத்தை கொடுக்க முடியும், இப்ப கிட்ட என்கிட்ட கையில பணமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாங்க. இவனை நம்பி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எனக்கு பணம் எப்படியாவது 2 நாள்ல கிடைக்கணும், இல்லன்னா நான் போலீஸ்ல போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அந்த இடத்துல கிளம்பி போறாங்க. முத்து ரோஹிணி கிட்ட இதனால என்னுடைய பிரேக் ஆயில் எப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இப்பதான் தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டுட்டு ரோஹிணி என்னங்க என்ன பார்த்து சொல்றீங்க, நான் என்னமோ அவங்க பிரேக் ஆயில கட் பண்ண மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே வீடியோ எடுத்து ரோஹிணி கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே ரோஹிணி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா யாரு கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.